ஆமாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். சரி அப்படியா சென்று பட்ட படிப்பு முடித்து வந்தாயா? படித்து தாயை திருப்பி விட்டு கிடையாது. அப்படியா? ஒரே அறிவு இல்லை, மொத்தம் பாஸ் பண்ணிட்டேன். உனக்கோ 5 வயது, உன்னுடைய தங்கைக்கு 3 வயது. பெற்றெடுத்த தாயாரோடு இருந்து விட்டார். அன்று முதல் இன்று வரை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் கண் இமை எப்படி எனக்கோ வயதாகி விட்டது. ஆமா, அவர் இருப்பாரு போடுவார். இந்த நாட்டினுடைய பொறுப்புகளை கழித்து சிம்மாசனத்தில் வர வைத்து இந்த மணிமுடியை கழித்து செவ்வாறு உன்னுடைய கருத்தை கொடுத்து நான் ஓய்வு பெறலாம் என்று இருக்கிறேன். அப்பா போதுங்கள் இருக்கிறப்பா, எனக்கு எதற்கு இப்போது நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம். அவனா சின்ன சிறியவன். நாட்டு மக்களை குறைகளை பார்க்க வேண்டாமா? நாட்டு மக்களை அனுபவங்களை பார்க்க வேண்டாமா? எனக்கு இப்போது நாடு வேண்டாம், எதுவும் வேண்டாம். செங்கல் செங்கோல் செங்கல் சொன்னீங்க. செங்கோல் செங்கல் செங்கல் வைக்க போறேன். நீ தானே சொன்ன அந்த சிம்மாசனத்துல உட்காரு, நமக்கு செங்கல் வியாபாரம் பாரு. செங்கோல் அப்படியே சொன்ன. ஆமா, அதனால் இப்போது எங்க செல்ல போகிறாய்? அப்பா இப்போது நகரம் செல்ல வேண்டும். அப்பா நண்பா புறப்படி போகலாம். அப்படியே இளவரசர் சின்னஞ்சிறியவர், உலகம் அறியாதவர். உண்மைதான். நாட்டின் பொறுப்பு அவர் இடத்தில் ஒப்படைத்தால் அது கண்காணிக்க இருக்காது. உண்மைதான். ஆகையினால் இந்த நாட்டின் பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்தல் என்ன? செய்யக்கூடிய தக்காளி வித்தா நீ உன்னால் தாண்டா கிலோ 200 ரூபாய் வித்துச்சு தக்காளி. வேலை கேட்டீங்க, உருவத்தை பார்த்து காவலாளி வைத்தேன். இன்னொரு உருவத்தை பார்த்து தளபதி என்ற பட்டத்தை கொடுத்தேன். நாக்குகளாம் ஆட்ட போடுவாங்க மாலை. பொறுப்பை கட்டால் இல்லையா? நீ கிளம்பி நான் பாத்துக்கிறேன். ஒக்கால போய் சரி அப்படியா? காலம் யார் இத்தாலி நாட்டில் தக்காளி வித்து வந்தவன் நானா? நீரா? மன்னன் என்ன வார்த்தை உரத்தை பார்த்தாயா? மதிகட்ட மன்னன், மானகட்ட மன்னன். இவனை விடலாமா? விடாதா, விடவே கூடாது. நம்மளை கேவலப்படுத்தி பேசலாம் அந்த சபையில. அது மட்டுமா? குடும்பத்தை லேசில விடக்கூடாது. கல்லையை முள்ளி மெருக்கு செருப்புக்கு சமமானவனா? மன்னர் குடும்பத்தை கருவறுக்க வேண்டும், மன்னர் குடும்பத்தை சீர்கடிக்க வேண்டும். ஆமா, நாட்டின் பொறுப்பு கைப்பற்ற வேண்டும். புறப்படு. பிறர் குடிக்கின்ற
கொண்டு வாய் தூக்கிலட யாரு எனக்கு தெரியும். யார் தெரியுமா? பாடுறவன் தான் பாடுறான். எனக்கு தெரியாதா? ஊதாரி பயிலே கொஞ்சம் நில்லடா உனக்கு புத்திய கொஞ்சம் திருடா ஊதாரி பயிலே கொஞ்சம் நில்லடா உனக்கு புத்திய கொஞ்சம் திருடா நீ கொஞ்சம் பய போட்டு குறைய சொல்லி நீயும் மூட அவன் பாடுறான் டான்ஸ் போடுறான். ஐயா அவன் பாவம் வயிற்றுக்கு இல்லாதவன் எவனா பிச்சைக்காரன் தேர்த்து பாடிக்கிறான். நம்மளுக்கு என்ன கதையெல்லாம் எனக்கு போட